அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு 2 கேது, அடுத்து 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 7ஆம் இடத்தில் அதாவது 8ஆம் அஸ்தமத்தில் ராகு, 9இல் தங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார். அடுத்து விரய ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 9இல் சனி இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், செவ்வாய் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் மறையும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலன் அடையும் நேரம் இது. உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் வந்து இணைவர். மனதில் சந்தோஷம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எப்படிப்பட்ட கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். 2 ராஜகிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க நினைத்த காரியங்களை செய்யும் நேர்மறை ஆற்றல் தங்களுக்கு பிறக்கும். குரு விரயத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கிறது. அஷ்டமத்தில் இருந்து தங்களுக்கு ராகு பகவான் சில நேரங்களில் சில கஷ்டங்களை கொடுக்கலாம். செய்யும் வேலைகளில் பாராட்டும் அங்கீகாரம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் நன்றாக வெற்றி பெறலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுய தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு தாராளமாக செய்யலாம். குடும்ப பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தைரியம், முயற்சி இருந்தாலும் சில காரியங்களை, தடைகளை கடந்துதான் முடிக்க வேண்டியிருக்கும். அதனால் அவ்வப்போது மனம் சற்று சோர்வு அடையும். ஆகவே மனதை நேர்மறை சிந்தனையில் செலுத்துங்கள். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிகமாக சூடாக பேசுதல் கூடாது. கோவிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் ஸ்ரீ பழனி அம்மனையும் வழிபடுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.